தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தி. டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். இன்று பாஜக சார்பில் 1000 கோடி ஊழலை அமலாக்கத்துறையினர் இருந்த புகாரை தொடர்ந்து பாஜகவினர் போராட்டமானது முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனை அவரது வீட்டில் வைத்து போலீசார் வீட்டுக்காவல் காலை முதலே வைத்திருந்தனர். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து போராட்டத்திற்கு செல்ல வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாகவும் இந்த பகுதியில் தொடர்ந்து குவிந்த வண்ணமே உள்ளனர். இதன் காரணமாக இங்கு போலீசாரின் தடுப்புகளை மீறியும் அவர் வெளியே செல்ல முற்பட்டார். போராட்டத்துக்கு செல்ல வேண்டும் எனவும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அவர் ஆதரவாளர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போலீசாரின் தடுப்புகளை மீறியும் தமிழிசை சவுந்தரராஜன் போராட்டத்துக்கு செல்ல வேண்டும் என கூறியதை தொடர்ந்து அவர் வெளியேறினார். ஆனால் போலீசார் அவருக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்காத நிலையில அவரது ஆதரவாளர்கள் அவரும் தள்ளுமொழி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகே உள்ள திருமணமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவர் ஆதரவாளர்கள் அவரை விடாமல் தொடர்ந்து போலீசாருடன் தள்ளுமுள்ளு மற்றும் போலீசார் ஆதரவுக்கு மொழிக என பல கோஷங்களை எழுப்பி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாகனங்கள் மீது ஏறியும் இங்கிருந்து அவரை அழைத்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.